السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان الحميد وإذا أردنا أن نهلك قرية أمرنا مترفيها ففسقوا فيها فحق عليه القول فدمرناها تدميرا. وقال نبينا عليه الصلاة والسلام اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனையே சார்ந்தார். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தாரில் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ரம்மியமான ரஜப் மாதத்தினுடைய ஒரு ஜுமாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே அதிகமாக நாம் இப்படி துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், நடைபெற்று கொண்டிருக்கும்படியான இந்த ரஜப் மாதத்திலே இனி அடுத்து வரக்கூடிய ஷாபான் மாதத்திலேயும் எங்களுக்கு நேரங்களிலே உடல் ஆரோக்கியத்திலே, பொருளாதாரத்திலே அனைத்திலையும் நீ பரக்கத்து செய்வாயாக. எங்களுடைய ஆயுளிலே பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய நேரங்களிலே பரக்கத்து செய்வாயாக. வல்லிகனா ஷஹ்ர ரமலான், ரமலான் மாதத்தை முழுமையாக அடைந்து அதிலே நல்ல காரியங்கள் அனைத்தும், நல்ல இபாதத்துகள், பகல் காலங்களிலே நோன்பு, இரவு காலங்களிலே தராவீஹ் தொழுகை, அதே போன்று தஹஜ்ஜுத் தொழுகை, நிறைய தர்மங்கள், நிறைய குர்ஆன் ஓதுவது, இது போன்ற அனைத்து விதமான அமல்களையும் நிரப்பமாக செய்வதற்கு வேண்டிய உடல் ஆரோக்கியத்தையும், அதற்கு வேண்டிய அனைத்து விதமான வசதி வாய்ப்பான நேரங்களையும் பொருளாதாரத்தையும் அப்பே வழங்கி அருள்வாயாக என்கிற நல்ல துவாக்களை சிறந்தாரை எந்த நோக்கத்திலே செஞ்சார்களோ அதே போன்று துவாவை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமீபமாக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலேயுமே ஒட்டுமொத்தமான உலகின் கவனம் பூராவுமே அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா நகரத்திலே உள்ள அந்த மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட நரகத்தை போன்று காட்சியளிக்கிற ஒரு நகரம். அது நரகமாகவே மாறி போய்விட்டிருக்கும்படியான நகரமாக இருக்கிறது. இந்த சூழல்களிலிருந்து அல்லாஹ் அந்த மக்களை பாதுகாத்து அங்கே திடீரென்று இப்படியெல்லாம் அந்த மக்கள் தன்னுடைய பொருள்களை எல்லாம் இழந்து, உடைமைகளை இழந்து, இது போன்ற ஒரு நிலைமை முன்னணி நாடாக இருக்கும்படியான எங்களுக்கு வந்திருக்க கூடாது என்று அங்கலாக்கிறார்களே, அதிலிருந்து அந்த மக்கள் எல்லாம் மீட்டெடுப்பானாக என்கிற நல்ல துவாக்களோடு இன்றைய உரை நாம் ஆரம்பம் செய்கிறோம். பொதுவாக அமெரிக்கா என்று சொன்னாலே உலகத்திலே பல்வேறு நாடுகள் உடைய கண்கள் அங்கேதான் இருக்கும்.
படித்த இளைஞர்களுக்கு ஒரு லட்சியமே இருக்கும், நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு செல்ல வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசு நாடாக, வல்லரசு என்று சொன்னால் ஒரு நாட்டை வல்லரசு என்று சொன்னால் தன்னிடத்திலே தன் நிறைவு அடைந்த ஒரு நாட்டுக்கு தான் வல்லரசு என்று சொல்ல முடியும். அணு ஆயுதத்தினாலே அல்லது பெரும்பான்மை மக்கள் எங்களிடத்திலே சௌகரியமா இருக்கிறாங்க பொருளாதாரத்துல, அது போன்று தன்னுடைய தத்தமது வாழ்க்கையிலே அனைத்திலையுமே தன் நிறைவு அடைந்த மக்கள் தான் இங்க நிறைய இருக்கிறாங்க என்ற ஒரு நாட்டுக்கு தான் வல்லரசு என்று சொல்ல முடியும். அமெரிக்கா நாடு இருக்கிற USA என்று சொல்லப்படுகிற இந்த அமெரிக்காவுடைய நாட்டிடத்திலே பல்வேறு தன்னிறைவான அம்சங்கள் இருக்கிறது. நம்முடைய சிந்தனைக்காக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். சமீபத்திலே நம்மிடத்திலே நிறைய மின்வெட்டுகள் ஏற்பட்டது. கரண்ட் அடிக்கடி போகக்கூடிய அந்த கரண்ட் கட்டு, மின்சாரம் இடைநிறுத்தம் செய்யப்பட்டது. ஆனால் அமெரிக்காவிலே அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தேவையான கரண்ட் மிச்சமா இருக்கிறது. அமெரிக்கா இப்படி தன்னறிவாக தன்னுடைய நாட்டை வச்சிருக்கிறது சொன்னால், அடுத்த 100 ஆண்டுகளுக்கு தேவையான கரண்ட் எல்லாம் அந்த அரசாங்கத்திலே அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான கரண்டை இப்பொழுது வச்சிருக்கிறாங்க. மக்களுக்கு எது வசதி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதோ அதை உடனுக்குடனே நிறைவேற்றக்கூடிய வகையிலே மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற நாடாக அமெரிக்கா வளர்ந்திருக்கிறது. அமெரிக்காவை பார்த்து எல்லா மக்களுமே வியக்கிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். காரணம், அதனுடைய வளர்ச்சியை பார்த்துதான். அது பொருளாதாரத்திலே அடைந்திருக்கிற தன்னிறைவு மற்ற உலகத்திலே உள்ள 100 சுற்றம் நாடுகளை எல்லாம் தன் வசப்படுத்துகிற அந்த திறமையான ஆளுமை திறன், இவைகள் எல்லாம் தான் அந்த நாட்டுக்கு சொந்தமாக இருக்கிறது. எனவேதான் அவர்கள் பல்வேறு நல்ல காரியங்களை செய்த போதிலும், எந்த அரசாங்கம் அவர்களிடத்தில் வந்த பொழுதும் பல்வேறு நல்ல காரியத்தையும் உலகத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க என்பது மட்டுமில்லாமல் நிறைய துரோகத்தையும் அநியாயத்தையும் கூட செஞ்சிருக்கிறாங்க. வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்ன செய்யணும் சொன்னால், தன் நாட்டு மக்களுக்கு தேவையான அம்சங்கள் போக உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் அவர்கள் அங்கிருந்து வகுத்து கொடுக்க முடியும். ஆனாலும் அதை செய்வதற்கு பகரமாக உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே உள்ள வளங்களை எல்லாம் எப்படி சுரண்டலாம் என்று அவன் ஆராய்ச்சி மேற்கொண்டான். நம்ம எல்லாம் தெரியும், நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற வேளையில 80-90 காலகட்டங்களிலே எல்லாம் ஈராக்கு நாட்டுக்குள்ளாலே புகுந்து பல முறை சண்டையிட்டார். செய்தித்தாள்களை திறந்தாலே அந்த நாட்டு மக்களோடு, அந்த நாட்டு சோல்ஜர்களோடு சென்று அமெரிக்காவுடைய வீரர்கள் சண்டையிட்டாங்க என்கிற இது மாதிரியான நிறைய அந்த நாட்டை சின்னாமின்னப்படுத்தியதிலே முதல் பெருமை அமெரிக்காவை தான் சேரும். ஈராக்கு நாட்டுக்குள்ளாலே புகுந்து அங்கே உள்ள பல பெண்களை மானவங்கப்படுத்தினார்கள். அந்த நாட்டுக்குள்ளாலே சென்று வேறு நாட்டுடைய ஒரு அதிபரை தக்க காரணம் இல்லாமல் இன்றைக்கு வரை சதாம் ஹுசேன் அவர்களை தூக்கில் போட்டதற்கு சரியான காரணத்தை அமெரிக்காவாலே சொல்லவே முடியாது. இப்படி பல்வேறு நாடுகளுக்குள்ளாலே தன்னுடைய சட்டாம்பிள்ளைத்தனத்தை, நான் தான் உலகத்தினுடைய ராஜநாடு என்கிற அந்த ராஜபாட்டையை உலகத்தின் பல்வேறு தலங்களிலேயும் அவர்கள் விஸ்தரிப்பு செய்திருந்தார்கள். ஆப்கானிஸ்தானுக்குள்ளாலே சென்று ஒரு நபரை பிடிக்கிறதுக்காக அந்த நாட்டவே பல்வேறு விதமான குண்டுகளை போட்டு துளைத்தெடுத்தார்கள். அந்த நாட்டுடைய பொருளாதாரம் அதலவாதாரத்துக்கு மாறி போய்விட்டது. அதே போன்று 1945 இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கெல்லாம் முன்னால 1945 ஆகஸ்ட் மாதத்துல இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது. அந்த நேரத்துல ஜப்பான் நாடே எதிர்பார்க்காத வகையிலே உலகத்தில் முதலாக அணுகுண்டை பயன்படுத்தியது இந்த அமெரிக்கா. ஏறக்குறைய ஜப்பான் நாட்டினுடைய ஹிரோஷிமா, நாகசாகி போன்ற முக்கியமான நகரங்களிலே எல்லாம் அணுகுண்டை வீசி, லிட்டில் பேபி என்கிற அந்த அணுகுண்டுக்கு பெயர், இந்த அணுகுண்டை எல்லாம் வீசி அணு உலையை முதலாக பயன்படுத்த வேண்டும், அணு உலையை எந்த நாடுகள் பயன்படுத்தக்கூடாது என்று உலகத்திற்கே பொது சட்டம் இருக்கிறது. அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்கிற சட்டத்தை உலக நாடுகள் எல்லாம் அதற்கு பின்னாலே தான் போட்டது. ஆனாலும் முதலாக அணுகுண்டை, அணு உலையை பயன்படுத்தியது அந்த பாவத்துக்கு சொந்தமானவர்கள் அந்த அமெரிக்கர்கள் தான். ஏறக்குறைய ஹிரோஷிமா நகரத்திலே 90,000 பேர், 1 லட்சத்துக்கு நெருக்கமானவங்க,
நாகசாகிலே 70,000 பேருக்கு மேலே, ஏறக்குறைய 1.5 லட்சம் மக்களுக்கு மேலே கொண்டு போய்த்தார். ஒரே ஒரு அணுகுண்டிலே 1.5 லட்சம் மக்களை காலி செய்த பெருமை அமெரிக்காவைத்தான் சாரும். இவங்க செய்யற அட்டூழியத்தையும் அனாச்சாரத்தையும், இவங்க கட்டவிழ்த்து விட்டிருக்கும்படியான அநியாயங்களை உலக மக்கள் எல்லாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது நகரம் தீப்பிடிச்சு எறிகிறத நம்ம ரசிக்கிற கூட்டத்தில் அல்ல, அந்த மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம். ஆனாலும் தனக்கு ஏற்பட்டால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரியான பாணியில் இருப்பார் என்று சொன்னால், நீ வல்லரசாக இருந்தாலும் நல்லரசாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்விடத்தில் நீ வல்லரசாக இருக்க முடியும். அப்படி இல்லையானால் உன்னை துளைத்தெடுப்பதற்கு ஒரு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு கையத்தை மௌஇதன், ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கும்படியான நேரத்தை அல்லாஹ் எதிர்பார்த்திருப்பான். வல்லரசு நாட்டுக்கு இப்படி ஒரு கெதியா என்று சாமானிய மக்கள் கூட அவர்கள் ஆச்சரியப்படுகிற வகையிலே, உலகம் அதிர்ந்து நிற்கக்கூடிய வகையிலே ஒரு பேர் ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான் என்பது திருக்குர்ஆன் சொல்லி தருகிற மிகப்பெரிய பாடம். 1945 ஜப்பான் மீது அவர்கள் தன்னுடைய கருத்தை, அநியாய கருத்தை செலுத்தியதிலிருந்து ஆரம்பித்து அவருடைய அநியாய பயணம் தொடர்ந்து பல்வேறு வளைகுடா நாடுகளிலே உள்ள அந்த பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிப்பதில் பல நாடுகளோடு தோழமை கொண்டு அங்கே உள்ள அரபு நாடுகள் மீது அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கும்படியான நிறைய அநியாயங்கள், அமெரிக்கா செய்த அநியாயங்கள் என்று ஒரு பட்டியலிட்டு ஒரு பெரிய கட்டுரை எழுதினால் கட்டுரை தாங்க முடியாத அளவுக்கு பக்கத்தை தாண்டி போய் கொண்டிருக்கும். அவ்வளவு பெரிய அநியாயங்களை உலக நாட்டினுடைய சாமானிய மக்கள் மீது எல்லாம் கட்டவிழ்த்து விட்டு அதை வேடிக்கை பார்த்து ரசித்த கூட்டம் தான் இந்த அமெரிக்கர்கள். அமெரிக்காவில் உள்ள எல்லா மக்களையும் நம்ம சொல்ல, அதிபர்களாக வந்தவர்கள் பிற நாட்டை தன்னகத்தை வசப்படுத்துகிற வகையிலே ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷா இருக்கட்டும், அதற்கு பின்னாலே வந்த இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கும்படியான கடந்த நிலைமைகளில், கடந்த ஆட்சியிலே ஆண்ட ஜோ பைடனுக்கு முன்னாலே இன்னொரு முறை ட்ரம்ப் ஆட்சியாளராக அதிபராக இருந்தாரே, அவர் ஆண்டு கொண்டிருக்கிற பொழுதும் சரிதான், இப்படி பல்வேறு அதிபர்கள் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரிதான், தன்னுடைய உள்கட்டமைப்பை சீர் செய்வதை விட்டுட்டு வெளியில உள்ள மக்களை எல்லாம் எந்தெந்த வகையெல்லாம் அவர்களை குடிநோண்டி புதைத்து அந்த நாட்டின் வளங்களையும் அந்த நாட்டினுடைய கனிம வளங்களை, பொருளாதாரத்தை சூறையாடி தன்னகத்தை வசப்படுத்திக் கொள்வதற்கு என்னென்ன வித்தைகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்திருந்தார். இதனால்தான் ஒரு கட்டத்திலே அமெரிக்கான்னு சொன்னால் மற்ற நாடுகள் எல்லாம் கொலை நடுங்குகிற அளவுக்கு வித்தியாசமா பார்த்தாங்க. அமெரிக்காட்ட அதிகமான மக்கள் தொகை கிட்டத்தட்ட இந்தியாவில 150 கோடி நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளை விட 5ல் 1 பகுதி தான் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை இருக்கிறது. மொத்தமாகவே 30-35 கோடி தான் அமெரிக்காவுடைய மக்கள் தொகை இருந்தால் கூட தற்போது பத்தியறியும்படியான லாஸ் ஏஞ்சல்ஸில் மட்டும் அந்த நகரத்திலே 4 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இது எவ்வாறு காட்டு தீ பத்தி கொண்டது, யார் அதை பத்தி போட்டது என்பதில் உள்ள ஆராய்ச்சியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வரை அதை கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் தீ பத்தக்கூடாது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே நமக்கு சில வழிகாட்டல்கள் இருக்கிறது. இன்ஷா அதை நம்ம பயானுடைய கடைசியில் நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் எச்சரிக்கிறான் திருமறை குர்ஆனிலே, வைதா அரதுனா அன் நுஹ்லிக கரியத்தன், ஒரு ஊரை நம்ம அழிக்கிறதா இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், இதா அரதுனா அன் நுஹ்லிக கரியத்தன், ஒரு ஊரை நாம் அழிப்பதாக இருந்தால் அமர்னா முத்ரஃபீஹா, முதல்ல நம்ம அந்த ஊர்ல உள்ள அந்த நகரத்திலே உள்ள சுகவாசிகளுக்கு உத்தரவு போடுவோம், ஆர்டர் போடுவோம். பெரிய தனவந்தர்கள், பெரிய அருள் சூழ்ச்சிக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய படைபலம், மிகப்பெரிய ஆளுமை திறன், மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம், படைபலம், பணம்பலம், இப்படியெல்லாம் அடுக்கடுக்கான மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறார்களே, இந்த மக்களிடத்திலே நாம் சொல்லுவோம் அமர்னா முத்ரஃபீஹா, அங்கே உள்ள வசதி படைத்த மக்களிடத்திலே நாம முதல்ல கட்டளை போடுவோம், நீங்க நியாயமா நடங்க, யாருக்கும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று உத்தரவு போடுவோம். அந்த உத்தரவை கண்டுகாணாமல் விட்டுருவாங்க. அந்த நாட்டு மக்கள் அநியாயத்துக்கு மேல அநியாயம் செஞ்சு கொண்டே இருப்பான். இப்படி நாம் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே நம்முடைய சொல் அங்கே உண்மையாயிரும், நம்முடைய வாக்கு அங்கே படித்து போயிடும், நம்ம அழிக்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் சொல்றோம், முதல்ல ஏழைகளை விட்டுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படம் படைத்தவர்கள், செல்வந்தர்கள், படைபலம், பணம்பலம், அதிகார பலம் இப்படிலாம் இருக்கிறதே,
அந்த மக்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்கள் நியாயமா நடங்கள் அல்லாஹ் சொல்லுவான். அந்த நியாயத்துக்கு புறம்பாக அவர்கள் தன்னுடைய செயல்களையும் சேட்டைகளையும் செய்கிற வேளையிலே தம்பருனாக ததுமீரா, நாம் அந்த மக்களை குழி தோண்டி புதைச்சிரும், அழிப்பதற்கான வேலைகளை செய்வோம் என்பதாக திருமறையில் குர்ஆன் சொல்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகுல் துல்ம, பெருமானார் சொன்னார்கள், இத்தகுல் துல்ம, நீங்கள் யாருக்கும் அநியாயம் பண்ணாதீங்க. ஒருத்தத்தினுடைய பணபலத்தினாலே, படைபலம் எனக்கு மெஜாரிட்டியா இருக்கிறது என்ற காரணத்தினாலே, அல்லது அதிகார பலத்தினாலே, அல்லது ஆட்சி அதிகாரத்தை கொண்டு தனக்கு கீழே உள்ள பலகீனமான மக்கள் மீது ஒருத்தன் தன்னுடைய ஆளுமை திறனை, அந்த அதிகாரத்தை, பணபலத்தை, படைபலத்தை கட்டவிழ்த்து விடுவானேயானால், நியாயம் இல்லாத வழியிலே இதை செய்வானேயானால், அல்லாஹ் தஆலா சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இத்தகுல் துல்ம, இது மிகப்பெரிய துரோகம். இது நீங்கள் சாதாசீதா மக்களுக்கு செய்யக்கூடிய, பாவப்பட்ட மக்கள் மீது நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம் அது. எனவே அந்த அநியாயத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அப்படி தவிர்த்து கொள்ளலேன்னு சொன்னால், நீங்கள் அநியாயம் செய்தால் நீங்கள் செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிற மறுமை நாளையில் உங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்காது, இருளைத்தான் தரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். இப்படி பல்வேறு நாடுகளிலே புகுந்து அட்டூழியத்தையும் அநியாயத்தையும் செய்த அந்த வல்லரசு நாடாக இருக்கும்படியான அமெரிக்கா, USA நாடு இருக்கிறது. இந்த நாட்டாருக்கு அல்லாஹ் தஆலா இப்பொழுதுதான் உலகமே கேட்கிற வகையிலே ஒரு தண்டனையோடு சொல்லலாம். இப்போ ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இது உலக நாட்டுக்கு அமெரிக்கா செஞ்சதுனால ஏற்பட்ட பின்விளைவான அல்லாஹ்வுடைய அதாபா, வேதனை என்று சொல்றதா, இல்ல சும்மா இது எல்லாருக்கும் மாதிரி எப்படி சவுதி அரேபியாவில் தற்பொழுது வெள்ளம் வந்தது, அது மாதிரி இந்தியாவில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டது. ஒவ்வொரு நாட்டுக்குமே அந்தந்த கால சூழ்நிலையிலே சில சோதனைகளை எல்லாம் சோதித்து பார்ப்பான். எங்க எல்லாம் அநியாயம் உச்சகட்டமாக இருக்கிறதோ, இன்னும் சொல்ல போனால் நிறைய பொருளாதாரத்திலே, கட்டமைப்பிலே, ராணுவ பலத்திலே எல்லாம் வளர்ச்சி பெற்ற நாடாக இருக்கும்படியான அமெரிக்கா நாடு இருக்கிறது. அங்கே சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால who is father of அமெரிக்கா, அமெரிக்காவுடைய தகப்பனார் யார் என்று ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டது. அதை பார்த்துட்டு அந்த புத்தகத்தை தடை செஞ்சிட்டாங்க. என்று சொன்னால், ஒரு கலாச்சார சீரழிவுக்கு வித்திட்ட நாடாக அமெரிக்கா பார்க்கப்படுகிறது. யாரும் யாரோடும் வாழ்ந்து கொள்ளலாம், லிவிங் டுகெதர், திருமணத்தினுடைய அந்த அம்சத்தின் கீழே வாழ முடியாமல் எந்த ஒரு ஆம்பளையும் எந்த ஒரு அந்நிய பெண்ணோடும் வாழ முடியும். இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை, குழந்தை குட்டிகளை பெற்றுக் கொள்ள முடியும். யாரும் இந்த அரசாங்கம் அதை கேள்வி கேட்க முடியாது. ஒரு சமூக கட்டமைப்பு இல்லாமல் தான் தோன்றித்தனமாக எப்படியும் வாழலாம், எப்படியும் பிள்ளை குட்டிகளை பெற்றுக்கலாம். அவருக்கு தகப்பனார் யாருன்னு தெரியாது. தகப்பனார் தெரியாத who is father of அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய மக்களுக்கு தகப்பனார் யார் என்ற அந்த புத்தகம் வெளியிடப்பட்ட சில நாட்களுக்குள்ளாலே அது சக்கை போடு போட்டது. கடைசியாக தடை பண்ணிட்டாங்க. கலாச்சார சீரழிவுக்கு, மேலை நாட்டுடைய மோகத்தை பார்த்து வியந்து போய் நிற்கிற மக்கள், பிறந்த அமெரிக்காவில் பிறக்கும் நினைச்சவங்க எல்லாம் நல்ல வேளை இந்தியாவில் பிறந்தது பரவாயில்ல அப்படி நிலைமைக்கு வந்துட்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப கலாச்சார சீரழிவை உலகத்துக்கு அவர்கள் கடைபிடித்த பெருமையும், அமெரிக்கா போன்ற மேலை நாட்டு கலாச்சாரத்தை யார் ஆசைப்படுகிறார்களோ அவர்களுக்கு வேண்டுமானால் அது இனிக்கலாமே ஒழிய, ஆனால் தீனுல் இஸ்லாம் அற்புதமான நடைமுறைகளை, தெளிவான ஒரு நல்ல ஒழுக்க பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறது. கடந்த முறை டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவுடைய அதிபராக இருந்தாரே, நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம். ஒரு முறை கடந்த முறை அதிபராக இருந்த வேளையிலே ட்ரம்ப் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்தார். அரசாங்க ரீதியாக சில பயணத்துக்கு அவர் புறப்பட்டு சென்றிருந்தார். அங்கே உள்ள மன்னர் சல்மான் அவரை சந்திக்கிற முறை வந்தது. இரண்டு அதிபர்கள் சந்தித்தாங்க. அப்ப டொனால்டு ட்ரம்ப் இருக்கிறாரே, அவருக்கு மன்னர் சல்மான் ஜம்சம் தண்ணீரோ ஏதோ ஒரு முக்கியமான குடிபானம் ஒன்றை கொடுத்தார். மது அல்ல, ஏதோ ஒரு குடிபானத்தை கையில கொடுத்தார். டொனால்டு ட்ரம்ப் அந்த குடிபானத்தை தன்னுடைய இடது கையில வாங்கி குடித்தார். இந்த காட்சி இன்றைக்கும் யூடியூப்ல இருக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். ட்ரம்ப் இன் சவுதி அரேபியா அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். அந்த இடது கையில குடித்ததை பார்த்துட்டு மன்னர் சல்மான் சொன்னார், இந்த கைக்கு மாத்திருங்க, இது நல்ல பழக்கம் இல்லைன்றார். இது யாரிடத்திலிருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறோம், கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், பெருமானார் சொன்னார்கள், நீங்க இடது கையில குடிக்கிறது, இடது கையில சாப்பிடுறது நல்ல பழக்கம் அல்ல என்று பெருமானார் கற்றுக் கொடுத்தார்கள். அதைத்தான் மன்னர் சல்மான் அமெரிக்காவுடைய உச்சபட்சமான வளர்ச்சியினுடைய நாடாக இருந்தாலும் ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமாக வாழணும் என்ற அந்த முறையை கற்றுக்கொள்ளாமல் இன்று வரை இருக்கிறார்கள்.
நீ இடதுகையில குடிக்க கூடாது என்கிற அந்த நெறிமுறையை தாண்டி நீ செய்கிறாய், நீ வலதுகையில தான் குடிக்கணும், இதுதான் மனிதனுக்கான நல்ல பண்பு என்பதை அந்த நாட்டினுடைய அதிபருக்கு சவுதி அரேபியாவுடைய மன்னர் சல்மான் கற்றுக் கொடுத்து காட்டி நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுத்து. எப்படி வாழணும் என்கிற ஒழுக்க நெறிமுறைகளை எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமெரிக்கா கிட்டத்தட்ட லாஸ் ஏஞ்சல்ஸிலே ஏறக்குறைய 30,000 ஏக்கர் நிலப்பரப்பளவு பயிராகி தீப்பிடித்து பல்வேறு விதமான ஆயிரக்கணக்கான வீடுகள் எரிந்து சாம்பலாக மாறி போயிட்டது. எதனால இவ்வளவு வீடுகள் எரிந்து கரிக்கட்டையாக சாம்பலாக மாறி போனது சொன்னால், அங்கே எல்லாம் ஏதாவது எர்த் குயிக் என்று சொல்லக்கூடிய பூகம்பம் ஏற்பட்டால் கட்டிடங்கள் இரும்பினாலே சிமெண்ட் ஜல்லியினாலே நம்ம ஊர்ல கட்டப்பட்டிருக்கும்படியான இப்படியான வீடுகள் அல்ல. ஒரு 2 நாளைக்கு முன்னாலே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய ஒரு சகோதரர் நம்ம பள்ளிக்கு தொழுவ வந்திருந்தார். முந்தா நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்திலே அங்கேயும் தங்கியிருக்கும்படியான ஒரு சகோதரர் இங்கே தொழுக வந்திருந்தார். அவரிடத்தில் விசாரிச்சேன். அவர் சொன்னார், லாஸ் ஏஞ்சல்ஸ் நான் இருக்கேன், அதற்கு அங்கே எப்படி வீடு இருக்கும் என்று சொன்னால், இது மாதிரி சிமெண்ட் ஜல்லிலாம் இப்படிலாம் இல்லை, இந்த மெத்தடில் அல்ல. பூகம்பம் ஏற்பட்டால் எல்லாம் தரமட்டமாக ஆகிவிடும் என்கிற காரணத்தினாலே அது அனைத்தையுமே உட்டுகளாலே பிளைவுடுகளினாலே நேர்த்தியான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும்படியால் கட்டிடங்கள் தான் அங்கே இருக்கிறது. பிளைவுடுகளினால் தான் அந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அல்ல. ஒரு வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கு மத்தியிலே நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஒரு தெருவுக்கும் அடுத்த தெருவுக்கு மத்தியிலே நிறைய இடைவெளிகள் கொண்டதாக இருக்கிறது. எனவே காற்று தீ ஒரு இடத்துல பத்தியது, அந்த காற்று தாறுமாறாக வீசியதனாலே இந்த தீயை கொண்டு போய் அடுத்த பிளைவுடிலே உள்ள அந்த வீட்டின் மீது சாய்க்கிறது. அந்த வீடு எரிந்து தரிமட்டமாகிறது. இப்படி தீ ஒன்றன் பின் ஒன்றாக பத்தி கொண்டு கிட்டத்தட்ட ஹாலிவுட் என்று சொல்லப்படக்கூடிய மேலை நாட்டுடைய அமெரிக்காவுடைய சினிமாவுடைய அந்த கோலோச்சி இருக்கும்படியான அந்த இடமே தரைமட்டமாக மாறி போய்விட்டது. பல கோடி ரூபாய்கள், ஏறக்குறைய 30 லட்சம் கோடி இந்திய மதிப்புக்கு 30 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவிலே நம்ம நாட்டுடைய பிரதமருடைய திட்டத்தில் வீடு இல்லாத மக்களுக்கு எல்லாம் வீடு கட்டி கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு திட்டத்தை போட்டால் கூட இந்த 30 லட்சம் கோடியிலே அனைத்து மக்களுக்கும் வீடை கொடுக்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு பொருளாதார பின்தங்கியதாக இன்றைக்கு அமெரிக்க நாடு மாறி போயிருக்கிறது. நிறைய பேர் வீடு கட்டிட்டு அதுல எனக்கு வீடுல ஏதாவது இடையூறு ஏற்பட்டுட்டால் திரும்ப நீங்கள் இன்னொரு முறை வீடை புதுப்பித்து தர வேண்டும் என்று மாதந்தோறும் ஒரு தொகை கொண்டு கட்டி வந்தாங்க. இப்ப அந்த நிதி நிறுவனங்கள்லாம் என்ன செய்ய முடியும் என்று வெளியே பிதுங்கி நிற்கிற அளவுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே கிட்டத்தட்ட அந்த நகரமே நரகமாக மாறி போய்விட்டதோ என்கிற அந்த காட்சிகளை பார்த்தால், நரகத்தை எவ்வாறு எரிகுண்டைகள் இருக்குமோ அந்த நகரம் நரகமாகவே மாறிவிட்டதோ என்கிற அச்சப்படுகிற அளவுக்கு அங்கே உள்ள மக்கள் இல்லாத மக்களாக அகதிகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். சில மணித்துளிகளுக்குள்ளாலே லட்சக்கணக்கான மக்கள், 1.5 லட்சம் மக்களுக்கு மேலே வீடுகளை எல்லாம் இழந்து, வீடு வாசலை இழந்து, சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து, பல ரூபாய்களை பல நாணயங்களை இழந்து ஒரு வினாடிகளுக்குள்ளாலே அல்லாஹ் நினைத்தால் யாரையும் சில வினாடிகளிலே ஏழையாக மாற்றக்கூடிய அப்படியான குதிரத்துள்ளவன் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் வரலாறு கண்ணு முன்னாலே நிற்கிறது. இதுக்கு முன்னாலே அமெரிக்காவை எல்லாம் தாண்டி அப்பனாக வாழ்ந்த ஆது சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழித்தான். அந்த ஆது கூட்டத்தாக கேட்டார்கள், மன் அஷத்து மின்னா குவத்தன், எங்களை மாதிரி பலசாலி, எங்களை மாதிரி வல்லரசு யாராவது இருக்கிறதா என்று ஆது கூட்டத்தாக கேட்டாங்க. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆதி இரமதாத்தின் இமாத், ராட்சத தூண்களை போன்று பெரிய பெரிய பிரம்மாண்டமான உயரமுடைய ஆது கூட்டத்தாக கேட்டார்கள். மன் அஷத்து மின்னா குவத்தன், எங்களை மாதிரி பலம் வாய்ந்தவர்கள் யாரும் உலகத்தில் உண்டா என்று கேட்டார்கள். ராட்சத பாறைகளை குகைகளை தன்னுடைய கைகளினாலே தன்னுடைய கை விரல்களினாலே குடைந்து வீடுகளை வசிப்பிடங்களை தயார் செய்யக்கூடிய அளவுக்குள்ளான ஆற்றல் கொண்ட பலம் பொருந்திய சமூக கூட்டத்தாக அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு கடும் சத்தம், இந்த அண்ட சராசரமே ஆடி போகிற அளவுக்கு பிரம்மாண்டமான சைஹத்தல் வாஹிதத்தல் ஒரு பெரிய சத்தத்தை அல்லாஹ் தஆலா பூமியிலே செலுத்தினால் அவர்கள் எல்லாம் மாண்டு போயிட்டாங்க. ஆது கூட்டத்தை அல்லாஹ் தஆலா அழித்ததை பற்றி திருக்குர்ஆன் பேசுகிறது. சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாமின், 7
இரவுகளும் 8 பகல்களும் சுழன்று அடிக்கும்படியான சூறாவளியை நாம் விட்டோம். அவர்கள் எல்லாம் வேறிருந்த மரங்களாக பிடுங்கி எறியப்பட்டிருந்தார்கள் என்பது திருக்குர்ஆனுடைய வரலாறு. ஃபிரௌன் சொன்னான், அலைஸலி முல்கு மிஸ்ர வஹாதிஹில் அன்ஹார் தஜ்ரி மின் தஹ்தி, இந்த நைல் நதியினுடைய கட்டுப்பாட்டிலே தான் ஓடுகிறது, நான் தான் மிகப்பெரிய இறைவனாக இருக்கிறேன், நான் ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய கடவுள்னு சொன்னான். எப்படி அமெரிக்கா வல்லரசு என்று சொல்லிக் கொள்கிறதோ, தன்னை மாறுதட்டிக் கொள்கிறதோ, எல்லா நாடும் எனக்கு கீழே தான் என்று தன்னைத்தான் உயர்வாக பேசுகிறதோ, அதே போன்றுதான் ஃபிரௌன் சொன்னான், நான் ரப்புக்குமுல் அலா, நான் தான் பெரிய கடவுள் தான். கடைசி அல்லாஹ் தஆலா இதில் ஒரு விசேஷமான நிகழ்வை நாம் யோசிக்க வேண்டும். சமீபத்தில் டொனால்டு ட்ரம்ப் இடத்திலே ஒரு பேட்டி காணப்பட்டது. அவர் சொன்னார், நான் 20ஆம் தேதி இந்த மாதத்திலே 20ஆம் தேதி இன்னொரு 3 நாள் இருக்கிறது, நான் ஆட்சி பொறுப்புக்கு அதிபராக பதவி ஏற்க இருக்கிறேன். அதற்குள்ளான அந்த காசா இருக்கிற அந்த நாட்டிலே உள்ள எவர்களெல்லாம் அகதிகளாக பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களை விடுவிக்கவில்லை என்று சொன்னால் all hell will break out in the middle east, இந்த வளைகுடா நாட்டை, அந்த காசா நகரம் இருக்கிற அதிலே நான் நரகத்தை காட்டுவேன் என்று அவர் சவால் விட்டிருக்கிறார். அமெரிக்காவுடைய அந்த அதிபராக இன்னொரு முறை மீண்டும் ஒரு முறை பொறுப்பேற்க இருக்கிறாரே, அவர் சொன்னார், நான் பதவியேற்பதற்கு முன்பதாகவே இவங்க அந்த பிணை கைதிகளை விடுவிக்கவில்லை என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினாலே இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டு பெரும் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. எந்த நாடும் போர் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் விரும்பவே இல்லை. இஸ்லாத்தின் மீது போர்கள் நடந்திருக்கிறது சொன்னால் அனைத்துமே திணிக்கப்பட்ட போர்கள் தான். பத்ரு போரோ அல்லது உஹது போரோ, தபூக்கு போரோ அல்லது ஹந்தக்கு போரோ, இஸ்லாமிய வரலாற்றிலே சாம்ராஜ்யத்திலே எத்துணை போர்கள் நடந்ததோ அந்த அத்துணை போர்களுக்கும் பின்னணியிலே ஆய்வு செய்தோமே என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை போய் வாளை எடுத்துட்டு நீங்க வெட்டுங்கன்னு சொல்லவே இல்லை. இஸ்லாம் அதை அனுமதிக்கல. சமாதான மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால் அமைதி மார்க்கம். முஸ்லிம் என்று சொன்னால் அவர் அமைதியை விரும்பக்கூடியவர் என்றுதான். அது மட்டும் இல்லாமல் யாரை பார்த்தால் நீங்கள் அமைதி நிலவட்டும் என்று சலாம் சொல்லுங்க. இப்படி ஒரு மார்க் உலகத்தில் இருக்கிறா? அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்கள் தீவிரவாதிகள் அல்ல, உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று சமாதானத்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் போதிக்கிற மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். எனவே போர்க்களத்தை சந்திப்பதை இஸ்லாம் வெறுக்கிறது. உலகத்திலே மனித குலங்கள் கொண்டு குவிப்பதை அவர்கள் முஸ்லிம்களோ முஸ்லிம் இல்லாத சகோதர சமயத்தவர்களோ அல்லது அமெரிக்காக்காரனோ உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் கொத்து கொத்தாக மக்கள் எல்லாம் மாண்டு போவதை இஸ்லாம் விரும்பவே இல்லை. திருமறையில் குர்ஆன் சொல்லுகிறது, மன் அஹ்யாஹா ஃபக்கத் அஹ்யன்னா ஸஜமியன், ஒரு மனுஷனை வாழ வச்சுட்டா அவர் பசியானது நீங்க உணவு கொடுத்தீங்க அதனால் உயிர் பெற்றுட்டார் என்று சொன்னால் ஃபக்கன்னமா அஹ்யன்னா ஸஜமியன், மனித குலத்தை நீங்கள் வாழ வைத்த பெருமை நன்மை உங்களுக்கு கிடைக்கும் தான் திருக்குர்ஆன் சொல்கிறது. யார் ஒரு மனிதனை கொலை செஞ்சால் ஒட்டுமொத்தமான சமூகத்தை கொண்டவனாக அவன் அல்லாஹ்விடத்தில் குற்றம் பிடிக்கப்படுகிறான் என்பதாக திருக்குர்ஆன் எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையின் பின்னணியிலே தான் அல்லாஹ் இன்றைக்கு பல நாடுகளிலே தன்னுடைய கைவரிசைகளை காட்டிய அதிகார பலம் எனக்கு இருக்கிறது, என்னிடத்திலே படைபலம் இருக்கிறது, என்னிடத்திலே அணுகுண்டுகள் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று பல்வேறு நாடுகளிலே அவர் கேட்பாரற்று உள்ளே புகுந்து தன்னுடைய இராணுவ விமானங்களை எல்லாம் நுழைச்சு பல்வேறு நாடுகளுக்குள்ளாலே புகுந்து இப்படி எல்லாம் விளையாட்டு காட்டிய அந்த நாட்டுக்கு அல்லாஹ் தஆலா சரியான தக்க பாடத்தை போட்டி இருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த மக்களை தீக்கு இறையான அந்த மக்களை அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை எதையெல்லாம் இழந்திருக்கிறாங்களோ அவருடைய உயிர்களை, உடம்பைகளை, அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய ஆடைகளை, அவருடைய பிள்ளை குட்டிகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும் என்கிற நல்ல துஆவை நம்ம செய்யறோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்சுர் அகாக லாலிமன் அவ் மதுலூமன், பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரிதான், உன்சுர் அகாக லாலிமன், ஒருத்தர் அநியாயம் பண்ணினாலும் அவனுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ் மதுலூமன், பாதிக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டுதான் அவனுக்கு எப்படி உதவி செய்யணும் எங்களுக்கு தெரிகிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறான் உதவி செய்யலாம், ஆனா அநியாயம் பண்ணானே அவனுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அநியாயத்தை நீங்கள் தடுங்கட்டாங்க. அநியாயம் செய்ய போறானா அப்படி செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவதுதான் அவனை அந்த செயலிருந்து தடுத்து காப்பாற்றுவதுதான் அவனுக்கான உதவி என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே அந்த உலகத்துல எந்த நாட்டு மக்கள் இப்படி இது போன்ற பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நாம் மனமோது துஆ செய்கிறோம், அந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்கள் இழந்த இழப்புகளை அல்லாஹ் திரும்பவும் மீட்டி நீ தருவாயாக என்கிற நல்ல துஆக்களோடு இது போன்று பேரிடர்களை விட்டு அல்லாஹ் தஆலா உலக உருண்டையில் வாழக்கூடிய எந்த மக்களாக இருந்தாலும் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தல்வானாக.
வாஹிர் துஆஇல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்